கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், பெரியவர். பிறந்தநாளை காண்கிறீர்களா? உங்களையும் விசேஷமாய் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீ திருமண நாளை காண்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தை வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக செய்வார். பயப்படாதீங்க. நீங்கள் சாட்சி சொல்லி எசப்பாவை மகிமைப்படுத்த போகிறீங்க. இந்த நாளின் ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். எஸ்ரா 7:12. ராஜாவாகிய அர்தஸ்டா பரலோகத்தினுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், இன்றைய ஜீவவார்த்தையின் தலைப்பு பூரண சமாதானம் உண்டாகும். இங்கே வாசித்த வசனத்தில் ஒரு ராஜா தேவ மனிதனாகிய எஸ்ராவுக்கு வாழ்த்தல் சொல்லி எழுதும்போது பூரண சமாதானம் உண்டாகும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். உண்மையிலே நம்முடைய ஆண்டவரும் பூரண சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறவர் தான். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். இயேசு 9:6 வசனம் சொல்லுகிறது, அவர் சமாதான பிரபுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கிறவர். மார்க்கு 5:34 ஒரு ஸ்திரீயை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவள் யார்? பெரும்பாடு என்கிற வியாதியினால் 12 வருடம் கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரீ. அவள் மருந்துகளை சாப்பிட்டாள். எல்லா வைத்தியர்களையும் அவர்களுக்கு தெரிந்த அனைத்து வைத்தியலையும் தேடி போனாள். அவர்கள் கொடுத்த மருந்துகள், மாத்திரைகள் சுகத்தை கொடுக்கவில்லை. இயேசுத்திலே வந்தாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு சுகத்தை கொடுத்து நீ சமாதானத்தோடு இருந்து சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆம், நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர், அற்புதத்தை செய்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். வியாதியினால் சமாதானம் இல்லையா? அல்லது வழக்கினால் சமாதானம் இல்லையா? சண்டையினால் சமாதானம் இல்லையா? எந்த காரியமானாலும் சரி, ஆண்டவர் சமாதானத்தை உங்களுக்கு அருளப் போகிறார். பூரண சமாதானத்தை அருளப் போகிறார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, பூரண சமாதானத்தை கொடுக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் இப்பொழுது உம்முடைய வார்த்தை கேட்டு அடியனோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு பூரண சமாதானம் உண்டாகட்டும் என்று உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். சமாதானத்தை கெடுத்த பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். குடும்பங்களில் பிரிவினைகள் விலகட்டும். வேலை ஸ்தலங்களில் இருக்கிற நெருக்கடிகள் விலகட்டும். எதிர்காலத்தை குறித்த பயம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த நாளில் அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். சமாதானத்துக்கான அத்தனை நன்மைகளையும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நீர் வரிசிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் உடையவர்கள், முதியோர்கள் எல்லாரையும் பேர் பேராய் தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டீர், நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.